குஜராத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெய் கிடைக்க எங்கள் ஏற்றுமதியாளர்களை பரிதவிக்க விடுவது எந்த விதத்தில் நியாயம்? அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டு பிஸ்வகுரு எனும் தங்கள் பட்ட பெயருக்கு நியாயம் செய்யுங்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் என ஆட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். இன்னும் 7 மாதத்தில் ஆட்சி முடியவுள்ள நிலையில் அதற்கு எப்படி கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் என கேள்வி. வாங்கின மனுலாம் அங்க வடகடையில வடை கட்டி வித்துட்டு இருக்கிறாங்க. வலைதளத்தில் வந்த செய்தி. அதே போல உங்ககிட்ட வாங்கின மனு திருப்புவனத்தில், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆத்துல கிடக்குது. அதை எடுத்தாங்க. ஆக இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட வாங்கின்ற மனுக்கெல்லாம் குப்பைக்கு தான் போகும். சூப்பர் முதலமைச்சராக நினைத்து ஆளுநர் செயல்பட முடியாது. மசோதாக்களை உயிரற்றதாக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். சென்னை விமான நிலையத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்புடைய கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது. தப்பி ஓடிய நைஜீரிய இளைஞரை கைது செய்து சென்னை அழைத்து வந்தது சுங்க அதிகாரிகளின் தனிப்படை. சென்னை, கோவை, மதுரையில் வைரஸ் காய்ச்சல் அதிகரிப்பு எதிரொலி. பொது இடங்களுக்கு செல்லும் போது பொதுமக்கள் முகக்கவசம் அணிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஒரே நாளில் கோவை, திருச்சி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனைகள் மின்னஞ்சல் மூலம் வந்த மிரட்டல் புரளி என தகவல். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தலாம். பணி நிரந்தரம் கோரி ரிப்பன் மாளிகை முன் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. தென்பெண்ணை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க எடுத்த நடவடிக்கை என்ன? கர்நாடக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி அருகே புலம்பெயர் தொழிலாளர்களின் கல்வீச்சு தாக்குதலில் 10 பேர் காயம். போராட்டத்தில் ஈடுபட்டு கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் கைது. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் பள்ளி சென்ற தாயுடன் வீடு திரும்பிய 3 வயது குழந்தையை கடத்திய இளைஞர். மது போதையில் இருந்த நபரை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்த மக்கள். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் தொடர் கனமழையால் சேரும் சகதியுமான சாலையில் சரியும் பாறைகள். ஜக்கானியிலிருந்து சினானி வரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்திற்கு தடை. உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் மராத்தா இடஒதுக்கீட்டு ஆர்வலர் மனோஜ் ஜொரங்கே பாட்டீல். மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பான தீர்மானத்தை மகாராஷ்டிர அமைச்சரவை துணைக்குழு ஏற்றதால் உண்ணாவிரதம் முடிவுக்கு வந்தது. தங்கம் கடத்தல் வழக்கில் நடிகை ரணியா ராவுக்கு 102 கோடி ரூபாய் அபராதம். அபராதம் செலுத்தப்படாவிட்டால் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை. உலக தென்னை தினத்தை ஒட்டி ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் இளநீர் கண்காட்சி. தென்னையில் ஊடுபயிராக பழமர சாகுபடி செய்வது குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனை. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. தூத்துக்குடியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. பாகிஸ்தான் உருக்குலைந்த நிலையில் வெள்ள நீர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என அந்நாட்டு அமைச்சர் கவாஜா ஆசிப் கருத்து. வெள்ள பாதிப்புக்கு எதிராக போராடுபவர்கள் வெள்ள நீரை வீட்டில் சேமிக்கும் வழியை பார்க்க வேண்டும் என அறிவுறுத்தல். ஆப்கானிஸ்தானின் காபூல் அருகே மீண்டும் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.3 பதிவு. நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலி எண்ணிக்கை 1400 உயர்வு.
காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை 63,557 உயர்வு. பட்டினியால் உயிரிழந்த 348 பேரில் 127 குழந்தைகள் என அதிர்ச்சி தகவல். இந்தியாவில் அறிமுகமான டெஸ்லாவின் மாடல் ஒய் காரின் ஆர்டர்கள் எதிர்பார்ப்பை விட மிக குறைவாக உள்ளதால் அந்நிறுவனம் அதிர்ச்சி. இதுவரை வெறும் 600 ஆர்டர்கள் மட்டுமே பெற்றுள்ளதால் டெஸ்லாவுக்கு பெரும் பின்னடைவு.